இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரைப் போல தழைப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களோ துளிரைப் போல தழைப்பார்கள். நீங்கள் துளிரைப் போல தழைப்பீர்கள். உலகத்திலே ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் பொன் பொருள் செல்வங்களை நம்பி, என்னிடத்தில் பொன் பொருள் செல்வங்கள் இருக்கிறது, அவைகள் என்னை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாக்கும், பிரச்சனைகளை தீர்க்கும், நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், அவை எல்லாவற்றையும் என்னால் அவைகளை கொண்டு சாதிக்க முடியும் என்று தன்னிடம் உள்ள செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்பி அவன் செல்லுவானே. ஆனால் அந்த எவைகளை நம்பி செல்கிறானோ அந்த செல்வத்தினாலே அவன் விழுவான். அதே அவனுக்கு பிரச்சனையாய் வரும், அதுவே அவனுக்கு அழிவை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. மாறாக நீங்கள் நீதி நிமித்தமும் நியாயத்தின் நிமித்தமும் இவைகளை இழப்பீர்களானால், இதோ நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் இதோ நீங்கள் உங்களுக்காக வருகிற செல்வங்களையும் பொருட்களையும் உதறி தள்ளுவீர்கள். ஆனால் இவைகளை தள்ளி நீதியையும் நியாயத்தையும் கொண்டு கர்த்தரையே பின்பற்றுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தி ஆசீர்வதிவார். அவர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி உங்களை வேடியடித்து பாதுகாத்து கொள்ளுவார். இதோ நீதிமான்களோ துளிரைப் போல தழைப்பார்கள். நீங்கள் நீதியை செய்வீர்கள். ஆனால் நீதிமான்களாய் இருந்து நியாயத்தை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை தழைக்க பண்ணுவார். துளிரைப் போல வளர்ச்சியடைந்து உன்னை தழைக்க பண்ணி உன் சந்ததியை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.